சென்னை மக்கள் தான் ஜாஸ்தி டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சென்னையும் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. மதுரையில் டிவிஎஸ் குரூப் இருக்கு. ஆமாம், அது ரொம்ப பழைய குரூப். அதான் எல்லாத்துக்கும் இவங்களே மாலையை வாங்கி போட்டுப்பாங்க. அந்த பணம்லாம் இந்தியாவுக்கு தானே, டெல்லிக்கு தானே வருது. அதை நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் எங்கே படிச்சுட்டு வந்து சொல்கிறீங்க இந்த 3 ஊர்னால தான் தமிழ்நாடு இயங்குதுன்னு. இன்னைக்கு சென்னையில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர்னா நீங்கள் இன்னைக்கு வந்து சேலம் திருச்சி நான் பிரித்து பேசுவாங்க. சென்னையில் நான் தான் கேட்குறேன், எதுக்கு எங்களை பிரித்து அதனால தான் கொங்கு மண்டலம் பிரிக்கிறது. கொங்கு நாடு முருகன் கையெழுத்தே போட்டார். உங்கள்கிட்ட பணம் இல்லைல்ல, அதனால தானே கொடுக்க முடியல. பெரிய கார்பரேட் மேலே டேக்ஸ் ஏற்றுங்களேன். அவங்க டேக்ஸ் ஏற்றுறது இல்லை. வாராக்கடன் தள்ளுபடி செய்யறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட். மகா கும்பல எவ்வளோ பேர் இறந்தாங்க என்கிட்ட டேட்டா இல்லை. டெல்லியில் நெரிசலில் எவ்வளோ பேர் செத்தாங்க என்கிட்ட டேட்டா இல்லை. பின்ன எந்த டேட்டா தான் வச்சிருக்கேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுனர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முக்கிய பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அது பொருளாதாரம் தொடர்புடையது, தமிழ்நாடு தொடர்புடையது, இந்தியா தொடர்புடையது. 3 புள்ளிகளையும் அதை இணைக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜிஎஸ்டி பணம் வரல, நாங்கள் அதிகம் கொடுக்குறோம், எங்களுக்கு கம்மியாக வருது, இப்படி புலம்புறதே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், திமுக இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இதில் உண்மை கிடையாது. கோயம்புத்தூர்காரன் தானே அவங்க தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறான், அவன் தானே அதிகம் வரி கட்டுறான். அதை வச்சுட்டு ஒன்றுமே இல்லாத அரியலூர்காரனும் விழுப்புரத்துக்காரனும் என்ஜாய் பண்ணுறது இல்லையா? அது மாதிரி தான் கஷ்டப்படுற ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருக்குன்னா கொஞ்சம் கூட கொடுங்க. இதில் என்ன பெரிய இது, நீங்களாம் ஒரு இந்தியர்களா, தேசபக்தர்களான்னு கோவமாக கேட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ஏரியாவில் தண்ணி வராமல் இருந்தது. அப்போ அங்கே வந்து டேம் கட்டினது காமராஜ். ஆமாம், சிறுவாணி ஆற்றி தண்ணி. ஆமாம், டேம் நாங்கள் கட்டினோம், லேண்ட் ஆஃப் அர்டைல் ஆக்கினது நாங்கள் ஆக்கினோம், நாங்கள் அனுபவிக்கிறோம், நாங்கள் வரி பணம் போட்டு எடுக்கிறோம். ரைட்டுங்களா? சென்ட்ரல் ஃபண்ட்ஸ்லேருந்து டேம் கட்டல, எங்கள் ஃபண்ட்ஸ்லேருந்து நாங்கள் டேம் கட்டி தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து அங்கே வந்து ஒன்றுமே பெருசாக வளர்ச்சியே இல்லாத இடத்துல 3 போகம் கொண்டு வந்து அங்கே ஆக்கி மக்களை இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்கி அங்கே பெருசாக மில்லு கில்லெல்லாம் என்கரேஜ் பண்ணி பெரிய இடமா ஆக்கினது. கோயம்புத்தூருங்கிற என்ன ஊராக இருந்தது? வெள்ளைக்காரன் வந்து எஸ்டேட்டுன்னு கீழே இறங்கினா குதிரையை கட்டிட்டு டீ சாப்பிட்ற ஊராக இருந்த ஊரை காமராஜ் மாதிரி ஆட்கள் வந்து அதை பெருசாக டெவலப் பண்ணி இவ்வளோ பெரிய ஊராக 1950க்கு பிறகுதான் வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி எங்கே நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன். 1930ஸ்லேருந்து தான் கோயம்புத்தூர், 50s இல்லை 30ஸ்லேருந்து தான் கோயம்புத்தூரில் மில்லு அதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் என்ன இருந்தது? மேலேருந்து வருவாங்க குதிரையில். எனக்கு பெரிய இது வந்து டீ எஸ்டேட்டுக்கு ஒரு பாயிண்ட், ஜம்ப் ஆஃப் பாயிண்ட்டாக இருந்ததை ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இந்த ஸ்டேன்ஸு அவங்கெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பெரிய சிறுவாணி டேம் கட்டி டெக்ஸ்டைல் பண்ணி பெரிய ஊராக்கினாங்க. இது தமிழர்களுக்கு செஞ்சுக்கிட்டது. நான் இங்கே கோவை மக்களை தப்பு சொல்லலை. ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட சென்னை மக்கள் தான் ஜாஸ்தி டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சென்னையும் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. சென்னையில் தான் டேர்ன் ஓவர் ப்ராஃபிட்டு எல்லாமே சென்னையில் இருக்குது. ரைட்டுங்களா? பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் சென்னையில் இருக்குது. அம்மையாருக்கு தெரியாட்டா நான் சொல்லித்தரேன். தமிழ்நாட்டில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. திண்டுக்கல்லில் பூட்டு பண்ணுவாங்க, திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக பேசப்படுது. கொடைக்கானலில் ஒன்று இண்டஸ்ட்ரி இருக்குது. டீ, காபி, டூரிசம், சுற்றுலா எல்லாமே இருக்குது. பழனியில் கோவில் இருக்குது, கோவில்லேருந்து வருமானம் வருது. நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா திருச்சியில் பிஹெச்இஎல் இருக்குது. பிஹெச்இஎல் காமராஜனால் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை சுற்றி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்தது, பிடாஸ்னு. அதை இவங்க 10 வருஷத்தில் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது வேறு விஷயம். அங்கே வந்து என்ஐடின்னு ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்தது. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்து என்டையர் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போனீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. மதுரையில் டிவிஎஸ் குரூப் இருக்குது. ஆமாம், அது ரொம்ப பழைய குரூப். அதான் எல்லாத்துக்கும் இவங்களே மாலையை வாங்கி போட்டுப்பாங்க. 2014 முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்னு. மதுரையில் டிவிஎஸ் குரூப் இருந்தது. டீப் சவுத்தில் மில்ஸ் இருந்தது. தூத்துக்குடி, இந்த மாதிரி திருநெல்வேலி பக்கத்துலலாம் மில்ஸ் இருந்தது. மதுரை போராட்டமே மாவாசி போராட்டம் அங்கே இருந்தது. டூட்டுக்குரனில் ஒரு கப்பல் இண்டஸ்ட்ரி இருந்தது. டூட்டுக்குரனில் ஹெவி வாட்டர் இண்டஸ்ட்ரி தூத்துக்குடியில் இருந்தது. அங்கே வந்து ஹெவி வாட்டர் பிளான்ட் இருக்குது. ஸோ டூட்டுக்குரன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு. திருநெல்வேலியில் ஒரு ஹப் இருக்குது, மதுரையில் ஒரு ஹப் இருக்குது, திருச்சியில் ஒரு ஹப் இருக்குது, சேலமில் வந்து பருப்பு இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாமே இருக்குது. விழுப்புரம் வந்து பாண்டிச்சேரிக்கு கேட்வே, பெரிய அக்ரிகல்ச்சரல் சென்டர்.
நீங்கள் ஏதோ கோவை மட்டும்தான் சம்பாதிக்கிறான், மற்றவன்லாம் இங்கே எதிக்கிறான்னு இவங்க பெரம்பலூர் அரியலூர் சொன்னதுனால நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உங்களுக்கு இவ்வளோதான் தமிழ்நாட்டை பற்றி தெரியும். அரியலூர் பக்கத்தில் தான் டால்மியா சிமெண்ட்ஸ் இருக்குது. டால்மியாபுரம்னு ஒரு ஊர். அங்கே ஒரு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஆரம்பித்ததே அங்கே தான். கலைஞர் கண்ணதாசன் அந்த ஊர் ரயில்வேல இதை படுத்தது. அங்கே டால்மியாபுரம்னு ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. அம்மையாருக்கு தமிழ்நாடு தெரியாது, ஜியாகிரபி தெரியாது, அவங்களுக்கு சங்கிங்களுக்கு இது தெரியாது. இது சொல்லிக் கொடுக்கறது நம்ம கடமை. டால்மியாபுரமில் சிமெண்ட் இருக்குது. இப்போ பெரம்பலூரில் ரீசெண்டாக செருப்பு ஃபேக்ட்ரி திறந்துருக்காங்க. ஒரு வருஷத்தில் ஒரு 10 லட்சம் செருப்பு அங்கே தயாராகுது. ஸோ இது வந்து திருச்சிக்கு போகிற வழியில் சொல்கிறேன் நான். திருச்சியிலேருந்து போய் விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டில் லெஃப்டில் திரும்பினா வரும் பெரம்பலூர். அந்த இடத்துல இப்போ ஒரு நான் லெதர் ஷூ ஃபேக்ட்ரி இருக்குது. இந்தியாவிலேருந்து லெதர் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிறதுல 40% மேலே தமிழ்நாட்டிலேருந்து ஆகுது. ராணிப்பேட்டு, ஆம்பூர், வாணியம்பாடி, குரோம்பேட்டு. இன்ஃபேக்ட் ஊர் பேரே குரோம்பேட். குரோம்னா லெதர்ல ஒரு டெவலப்பர் பேட்டு. தோல்பேட்டை. ராணிப்பேட்டில் பிஹெச்எல் வந்தது திரும்பி. இன்னைக்கு டாடா அங்க ஒரு ஃபேக்டரி போடுறான். முருகப்பா தொழில் சார்ந்த இடம் தான். பேட்டை முருகப்பா குரூப் என்னது, அது வந்து பேரியன் கம்பெனி 250 வருஷமா இருக்கு. நெல்லிக்குப்பம் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த மேடம் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஏதாவது இங்கே எங்கேயாவது படிச்சிருந்தா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். பட் என்னது, இங்கே தமிழ்நாட்டை பற்றி ஏதாவது புஸ்தகத்தில் படிச்சிருக்கும், சீதாராமசாமி காலேஜில் படிச்சிருக்கும், உருத்தட்டி இருக்கும், மார்க் வாங்கியிருக்கும், நேரு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கும். அது புஸ்தகத்தை திறந்து பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. திருச்சியில் ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது. அதனால் கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தவறு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். நான் இது கோயம்புத்தூர்காரங்களை மட்டமாக சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. கோயம்புத்தூருங்கிறது ஒரு ஊர்னா, கரூர்னு ஒரு ஊர் இருக்குது, ஈரோடுன்னு ஒரு ஊர் இருக்குது, நாமக்கல்லில் லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, முட்டை இருக்குது, கோச்சிங் சென்டர் இருக்குது. நீங்கள் ஒரு ஊர் எடுத்தீங்கனாலும் தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி இருக்குது. மதுரையில் எவ்வளோ ஐடி, மதுரை ஐடி செக்டர் விடுங்க, டிவிஎஸ்ஸே அங்கேருந்து தானே உருவாக்கிச்சு. மதுரை மல்லிகை இண்டஸ்ட்ரியே வேர்ல்டு லெவலில் போவேன். மல்லிகை பூ நான் என்ன சொல்கிறேன், பட்டு இண்டஸ்ட்ரி இருக்கா என்ன? காஞ்சிபுரம் பட்டு, நான் என்ன வேர்க்கடலை, விருதுநகர் வேர்க்கடலை, வாழை கூட அந்த இதில் ஈரோடு மஞ்சள், கோவில்பட்டியில் வந்து கடலை மிட்டாய் பண்ணி உலகம் ஃபுல்லாக போகுது. உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகுது. அந்த பணம்லாம் இந்தியாவுக்கு தானே, டெல்லிக்கு தானே வருது. அதை நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் எங்கே படிச்சுட்டு வந்து சொல்கிறீங்க இந்த 3 ஊர்னால தான் தமிழ்நாடு இயங்குதுன்னு. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு பெருமை, கோயம்புத்தூர் எங்கள் ஊர் தான், கரூர் எங்கள் ஊர் தான், ஈரோடு எங்கள் ஊர் தான். திருப்பூரை பற்றி நான் பேசின மாதிரி யாரும் பேசியிருக்க முடியாது. திருப்பூர் இப்படிலாம் பேசுகிறாங்களே, திருப்பூருக்கு என்ன பண்ணாங்க இவங்க தானே இருக்காங்க இன்றைக்கி. பங்களாதேஷோட கம்பீட் பண்ணுறதுக்கு திருப்பூருக்கு ஏதாவது செஞ்சாங்களா? ஸோ நான் என்ன சுற்றி காட்ட வரேன்னா, வேர்ல்டு லெவலில் போகுது இல்லை. அதான் நான் என்ன கேட்குறேன்னா, ஏதோ பேசணுமேன்னு பேசுறதுக்காக நீங்கள் கோயம்புத்தூர் அந்த ஊர் மட்டும் சொல்கிறீங்க. கோயம்புத்தூர்னு தனியாக பேசுங்க. கோயம்புத்தூர் தனி, ஈரோடு தனி, திருப்பூர் தனி, நாமக்கல் தனி, கரூர் தனி. சேலமில் வெள்ளி கொலுசு உலகம் ஃபுல்லாக போகுது, பருப்பு உலகம் ஃபுல்லாக போகுது. ராணிப்பேட் தனி, வேலூர் தனி, ஆம்பூர் தனி, வாணியம்பாடி தனி. இது மாதிரி எந்த ஸ்டேட்டில் இருக்குது சொல்லுங்கள்? இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குக்கிராமத்தில் இருந்தும் உலக அளவில் ஏற்றுமதி பணம் வருது. குக்கிராமம்னு இல்லை, ஒரு ரீஜன்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுக்கு இருக்குது. நீ பெரம்பலூர் அது ஒன்று பார்த்து செய்கிறாங்க. இது உடனே வட தமிழகத்திலையும் இருக்கு, வட தமிழகத்திலையும், அரியலூர்லையும் டார்கெட் பண்றாங்க. பெரம்பலூர்ல இருந்தானே கிராக்ஸ் வந்தது, அரியலூர்ல நான் பிறகுக்கு முன்னாடிலேருந்தே டால்மியாபுரத்தில் சிமெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறான். அதனால தானே சார் படுத்தாங்க அன்னைக்கு. ஆமா ஆமா 53 52. டால்மியாபுரத்தில் யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க? கலைஞர், கண்ணதாசன். அதான் அம்மாவுக்கு ஜியாகிரபியும் தெரியாது, வரலாறும் தெரியாதுங்கிறது, தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது, ஃபைனான்ஸும் தெரியாது, வரலாறும் தெரியாது. தமிழ்நாட்டுக்காரங்க சொல்றாங்களே, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அவங்களும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் தானே. அதெல்லாம் விடுங்க, தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் பிரியாணி தெரிஞ்சிருக்கோம் வேணாமா? டிவிஎஸ் எங்கேன்னு வந்தது பிரியாணி தெரியுமான்னு கேக்குறீங்க. ஏன் எனக்கு பிரியாணி தெரியும், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு தெரியுது. ஆம்பூர் பிரியாணி ஏற்கனவே பூண்டு வெங்காயம் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு ஓப்பனா அவங்களே சொன்னது, நான் சொல்றேன். அதனால நீங்க ஏதோ கோயம்புத்தூர் மட்டும் சம்பாதிக்குது, மற்ற எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லாதீங்கிறேன். தமிழ்நாடோட பாரம்பரியம் காமராஜ் காலத்துலேருந்தே எப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லையோ அந்த டிஸ்ட்ரிக்டை வளர்க்குறது தான். நான் அந்த பட்ஜெட் பற்றி பேசணும் போது கூட சொன்னேன், ஒரு டிஸ்ட்ரிக்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 2019
பிளான் பண்ணி தான் தாய்வான்காரனை கூப்பிட்டு வந்து அங்கே நான் லெதர் ஃபுட்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கரூரில் ஒரு ஃபேக்ட்ரி போடுறாங்க, கள்ளக்குறிச்சியில் ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி போடுறாங்க. எந்த ஏரியாலலாம் டெவலப்மெண்ட் இல்லையோ அங்கே டார்கெட் பண்ணுறாங்க. ஹோசூர் டு கிருஷ்ணகிரி ஒரு நாலேஜ் காரிடார் வருது. அப்போ ஹோசூரில் இண்டஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லுவீங்களா? டிவிஎஸ் போன்ற ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரே வாட்ச் ஃபேக்ட்ரி இருக்கிறது வந்து டைட்டனோட ஹோசூர் ஃபேக்ட்ரி. இந்தியா ஃபுல்லாக ஜுவல்லரி வாங்குற தனிஷ்க்கு அங்கேருந்து தான் வருது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? எனக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் வெறும் கோயம்புத்தூரும் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டிலேருந்து தான் இங்கே வருது அப்படின்னு எப்படி அவங்க பேசுவாங்க? ஃபேக்டே தப்பு, ஃபேக்டே தரவுகளே தப்பு. அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் மேக்சிமம் தேனிக்காரன், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரைன்னு கோயம்புத்தூர்ல என்ன சார் எல்லாம் தமிழன் சார். ஆமா, அதான் சொல்றேன். எங்களுக்குள்ள எதுக்கு பிரிச்சு பேசுறீங்க? இன்னைக்கு நீங்க சென்னை வாசி தான். இன்னைக்கு சென்னையில நீங்க ஒரு முக்கியமான நபர்னா நீங்க இன்னைக்கு வந்து சேலம், திருச்சி நான் பிரிச்சு பேசுவாங்க. சென்னையில நான் தான் கேட்கறேன், எதுக்கு எங்களை பிரிச்சு அதனால தான் கொங்கு மண்டலம்னு பிரிக்கிறது. கொங்கு நாடு, கொங்கு நாடுன்னு கேக்குறாங்க. கொங்கு நாடுன்னு முருகன் கையெழுத்தே போட்டாரு. கொங்கு நாடுன்னு தமிழ்நாடு போடாம கொங்கு நாடுன்னு எதுக்கு கையெழுத்து போடுனீங்க? அதை தனியா பிரிச்சாங்க, இங்க பவருக்கு வரலாங்கிற ஒரு அல்பாசை தானே. ஏன் கொங்கு நாடு அவங்களுக்கு ஃபேவரா இருக்கா அப்படி சேலம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல அந்த பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் அவங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. எவ்வளோ வாட்டி தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கு போறாது. போன வாட்டி ஏடிஎம்கே வச்சு செட்டிங் பண்ணி கூட அவங்களால ஜெயிக்க முடியல, அது வேற விஷயம். அதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்களே பிஜேபி, அதான் மோடி படத்தையே போடாம. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ரீஜன்ல உங்களால எந்த ஃபிகர்ஸ் வச்சு சொல்றீங்க கோயம்புத்தூர்ல வர டேக்ஸ்லேருந்து தமிழ்நாடு ஓடுதுன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? எல்லா ஊர்லேருந்து நம்மளுக்கு டேக்ஸ் வரும். ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டும் தான் அனுப்புகிறாங்க. லெதர் அங்கே டெக்ஸ்டைல் போகுதுன்னா இங்கே லெதர் போகுது. மதுரையிலேருந்து ஐடி இருக்குது, கோயம்புத்தூரில் ஐடி இருக்குது, நீலகிரிஸில் டீ இருக்குது, காபி இருக்குது, பயணியிலேருந்து வருமானம் வருது. நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் டூரிசம் இருக்குது, கன்னியாகுமரி டூரிசம் இருக்கு, கன்னியாகுமரியில் டூரிசம் இருக்குது. ஏதோ பேசணுமேன்னு பேசுறது. அப்புறம் அவங்க இன்னொன்று சொல்றது, இப்படி கேள்வி கேட்டாலே நீங்களாம் தேசபக்திக்கு எதிரான. அப்படி இல்லை. முன்னூறு கேள்வி அவங்க சொன்னது ஜிஎஸ்டி ரேட்டை பற்றி நாங்கள் போய் சொல்கிறோம். நான் பேசின வரைக்கும் ஜிஎஸ்டி ரேட்டு ஏற்றிட்டீங்கன்னு நான் சொல்லலை. சில பொருட்களுக்கு கிளாசிஃபிகேஷன் மாற்றிருக்கீங்கன்னு சொன்னோம். பாப்கார்னுக்கு வந்து 3 கிளாசிஃபிகேஷன், சாக்லேட் பாப்கார்ன், சாதாரண பாப்கார்ன், பட்டர் பாப்கார்ன், 3 கிளாசிஃபிகேஷன் ஆகியிருக்கீங்க. அப்புறம் ஜிஎஸ்டி ஏறுறன்னு எப்படி சொல்கிறீங்க? 1 கிலோவுக்கு நான் வந்து இரும்பு வாங்கினேன்னு வைங்க, 18 ரூபா டேக்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ 1000 ரூபான்னு வச்சுப்போம், 180 ரூபா டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி 1500 ரூபா ஆகிடுச்சுன்னா நான் 270 ரூபா டேக்ஸ் கட்டுறேன். வாங்குறது அதே 1 கிலோ. விலைவாசி இறங்குன மாதிரி தரல, விலைவாசி எல்லாத்துலேயும் ஏறிட்டு தான் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக என்ன வந்துருச்சுன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட முடியாமல் அதுக்கு இஎம்ஐயில் கொடுக்கறதுக்கு வந்துடுச்சு கம்பெனி. இப்போ உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் 50,000 ரூபா கட்டணும்னு வச்சுக்கோங்க. உங்களால் 50,000 ரூபா கட்ட முடியலன்னா 16% அவன் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டு உங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய்க்கு தரான் இஎம்ஐ ஸ்கீமில். அந்த இஎம்ஐ ஸ்கீமில் 5,000 ரூபா. அந்த 50,000 ரூபாவில் 18%க்கு மேலே உங்களுக்கு டேக்ஸு. ஸோ அப்போ ப்ரீமியம் ஏற ஏற டேக்ஸ் ஏறிட்டு தானே போகுது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது உங்களோட உயிரை சேர்ந்தது. அதுலேயுமா நீங்கள் 18% டேக்ஸ் வாங்குவீங்க? ஸோ ஜிஎஸ்டி ரேட்டை ஏற்றலை நீங்கள், ஒரே பொருளோட விலைவாசி ஏறுறச்சா டேக்ஸும் ஏறுது. விலை குறைஞ்சா டேக்ஸும் குறையும். ஆனால் விலை எங்கே குறையுது? டேக்ஸை ஏற்றலை, ஆனால் பொருள் விலையை ஏற்றிட்டாங்க. பொருள் விலை ஏற்றினா டேக்ஸ் இயல்பாக ஏறும். அப்புறம் கிளாசிஃபிகேஷனு, இப்போ நான் 5% இருக்கிற கிளாசிஃபிகேஷனை தூக்கி நான் 18% போட்டேன்னா ரேட்டை ஏற்றாமையே குட்ஸோட டேக்ஸும் ஏறும்ல. இப்போ எல்லா பாப்கார்னும் ஒன்றா இருந்தது. நீங்கள் சாக்லேட் போட்ட பாப்கார்னை மட்டும் 18% கிளாசிஃபிகேஷனை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் போய் பார்ப்பீங்களா சாக்லேட் பாப்கார்னில் இருக்குது பாப்கார்னில் இல்லைன்னு? ஒரு ஆள் இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிற கோயம்புத்தூர்லேயே அன்னபூர்ணா ஓனரை எப்படி மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, அவங்க இவர்கள் தரப்பு எல்லாமே சொல்கிறது, ஜிஎஸ்டி கமிஷன்ல தமிழ்நாடு நிதி அமைச்சர், மேற்கு மம்தா நிதி அமைச்சர் எல்லாரும் இருந்து தானே ஒத்துக்கிறீங்க. அப்புறம் இங்க வந்துட்டு பிஜேபி ஒளிய அப்படி நான் சொல்றேன். அவங்களுக்கு அதே மக்கள் படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் நாமினேஷன் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு? 1/3 வந்து சென்ட்ரலுக்கு ஓட்டு, 2/3 எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓட்டு, 3/1 பங்கு சென்ட்ரல் ஓட்டு, 2/3 எல்லா ஸ்டேட்டும். ஆமா. அப்போ பிஜேபி ஸ்டேட்டெல்லாம் தானே மேக்ஸ். அப்போ பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்தால் 3/4 மெஜாரிட்டி, 75%. இப்போ நான் டிசென்ட் பண்ணால் மட்டும் நான் எதாவது பண்ண முடியுமா? 3/4 மெஜாரிட்டி இருந்தால் தான் என்னால் பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் டிஎம்கே தங்கம் தென்னரசு போகிறாரு, ஒத்துக்க முடியும். அவர் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஒத்துக்கலன்னு வச்சுப்போம்.
நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஓட்டெல்லாம் உன் ஆளை வச்சு போட்டு நீயே மத்திய பிரதேஷ், யூபி அவனெல்லாம் வச்சு ஓட்டு போட்டு தூக்கிட்டு போயிடுவல்ல. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 2/3 இருந்தால் தானே பாஸ் பண்ண முடியும். அப்ப இந்த சிஸ்டமே தப்பு, ஜிஎஸ்டி கவுன்சில் சிஸ்டம். சிஸ்டம் ரைட்டாக தப்பான்னு நான் கேட்கல. நீங்கள் சொன்னது குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் கொண்டு வரேன். நீங்கள் 3 டேக்ஸுக்கு பதிலாக 5 டேக்ஸ் கொண்டு வந்துட்டீங்க. அந்த டேக்ஸை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 டேக்ஸாக வைங்க. அந்த டேக்ஸை குறைங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. விலைவாசி ஏறினா இன்னும் அந்த டேக்ஸ் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணணும். பாப்கார்ன் விலை இன்னைக்கு 20 ரூபா இருக்கிற பாப்கார்ன் நாளைக்கு 40 ரூபா ஆச்சுன்னா டேக்ஸை குறைக்கணும். அந்த 12லேருந்து 5 ஆக்குங்க. உங்களுக்கு அமௌண்ட்டு குறையாது இல்லை? நமக்கு வந்து நுகர்வோருக்கு கொடுக்குற அமௌண்ட் ஒரே மாதிரி தெரியும்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் டேக்ஸ் போடுறீங்க? நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு எவ்வளோ நாள் பேசுவீங்க? இப்போ ஸ்டேட் என்ன கேட்க போகிறான்? எனக்கு வரி பணம் இல்லை, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பதில் எனக்கு ஏதாவது கொடுன்னு. அப்போ நீ ஏதாவது கூட அதில் வேறு நீங்கள் இப்போ இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறீங்க? 1% ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதை குறைக்கிறேங்கிறீங்க. சரி, உங்கள்கிட்ட பணம் இல்லைல்ல, அதனால தானே கொடுக்க முடியல. பெரிய கார்ப்பரேட் மேலே டேக்ஸ் ஏற்றுங்களேன். அவங்க டேக்ஸ் ஏற்றுறது இல்லை. அவங்க ஏற்றுறது இல்லை. அவங்களுக்குலாம் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்படுது. வாராக்கடன் தள்ளுபடி செய்யறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி, யார் கடன் 16 கோடியே 35 லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க. 16.35 lakh crores. அதில் 9,29,000 கோடி வந்து ஈச் அக்கௌண்ட் மோர் தென் 50 crores. யார் பேருன்னு கேட்டால் நீங்கள் ஏன் தெரிலங்கிறீங்க. என்கிட்ட டேட்டா இல்லைங்கிறீங்க. மகா கும்பல எவ்வளோ பேர் இறந்தாங்க, என்கிட்ட டேட்டா இல்லை. டெல்லியில் நெரிசலில் எவ்வளோ பேர் செத்தாங்க, என்கிட்ட டேட்டா இல்லை. பின்ன எந்த டேட்டா தான் வச்சிருக்கேன்? பாண்ட் யார் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் அந்த டேட்டா வெளியிட முடியாது. சொல்லுது. இப்போ அந்த பூனம் அகர்வாலுங்கிறவங்க புஸ்தகமே எழுதிட்டாங்க. ஜட்ஜு, நீங்கள் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கேஷே இருக்காது. நீங்கள் ஜட்ஜு வீட்டில் எப்படி 50 கோடி வந்தது? இன்னும் முந்தானே எத்தனை பேசுனாங்க. பணத்தை எரிச்சிருக்காங்களா? அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட 50 கோடி எப்படி வந்ததுன்னு அம்மையார் சொல்லலாம்ல. அதான் ஒருத்தர் சொன்னாரு, எல்லா இதுலயும் மைக்ரோ சிப் வச்சு நாங்க அப்படியே பார்த்துட்டு இருப்போம்னு. இங்க ஒரு வல்லுநர் ஒருத்தர் இருந்தாரு. உங்க பக்கத்து ஏரியா தான், மயிலாப்பூர் தான் அவரு. மயிலாப்பூர் மைக்ரோ சிப்பை வச்சு பாப்போம். பக்கத்துக்கு ரைட் சந்தில இருப்பாரு. இருக்காருல்ல. அப்ப அதுல அவரை கேட்க வேண்டியதானே, எங்கேருந்து சிப்பை வச்சு பாத்தீங்கல்ல. அப்ப அந்த ஜட்ஜோட காசு எங்க? நான் என்ன கேட்கறேன், அவர் வந்து அந்த அணியில இல்ல நினைக்கிறேன். அது விடுங்க, எந்த அணியில இருந்தா என்ன, பேசுறது தானே. அப்ப நான் பேசுனது தப்புன்னு ஒத்துக்க, நான் போய் பேசினேன்னு ஒத்துக்க. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இப்ப பஸ்ல ஒருத்தன் ஏறி இருக்கிறான்பா, 5000 ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சுட்டா அவனை என்ன பண்ணுவாங்க? நீ பஸ்ல நான் பார்த்துருக்கிறேன். சின்ன வயசுல நான் பஸ்ல போறது ஸ்கூலுக்கு, யாராவது ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் விடுவான். ஆமா, என்ன நடக்குவாங்க? எல்லாரையும் தேடுவாங்க. மாட்டினா அவனுக்கு என்ன ஆகும்? அங்கேயே பின்னு கட்டிடுவாங்க. கரெக்டா? ஒரு ஜட்ஜு கிட்ட 50 கோடி ரூபா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 50 கோடி ரூபா. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பணமே இருக்காதுன்னாங்க. சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர். இது தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பார்த்துருக்கோம். சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதோட ஸ்டைஃபன் எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸ்டைஃபன்லாம் கொடுத்து சம்பளம்லாம் உண்டு, தண்டனை என்ன கிடையாது. சம்பளம் உண்டு, எல்லாம் உண்டு, மரியாதையோடய அமைச்சிருக்கிறாரு. அதை பத்தி என்ன பேசுறாங்க? அப்புறம் இது வரும்போதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழ்நாடு கொடுக்க வேண்டியதானே? தமிழ்நாடு நல்லா இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுற நம்ம மாநிலத்தின் இந்தியா. நீ இந்தியா நல்ல, நீங்க நல்லா தானே இருக்கேன், நீங்க எங்களுக்கு கொடுங்களேன். நாங்க கொடுக்க மாட்டோமா? நான் சொன்னோம் ஒரு அளவு எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. கொடுக்க மாட்டோம், ஒவ்வொரு எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க ஒரு அளவு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்க மொத்தையும் பிடுங்கணும்னு நினைச்சா எப்படி பிடுங்கிறது? ஓகே, அப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னது பாக்குறதுக்கு ஒரு ஏதோ உண்மை போன்ற தோற்றம். உண்மையே கிடையாதுங்களே. நான் உங்கள்ட்ட சொல்றேன்னு, கோயம்புத்தூர், நீங்க ஏதாவது தமிழ்நாட்டில் எந்த ஊராவது பெரிய ஊர் சொல்லுங்க, அந்த ஊர்ல என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊர் பேர் சொல்லுங்க, அந்த ஊர்ல என்ன இருக்கு? வேலூரா? சிஎம்சி இருக்கு பக்கத்துல. குட்டி ஜப்பான் தானே பேரு. சிவகாசி குட்டி ஜப்பான். வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. விருதுநகர் அந்த காலத்துல இருந்தே சந்தை மார்க்கெட்டு. என்ன இல்ல இப்போ? அப்போ ஒரு எங்க ஊர்ல ஒரு நம்பி வச்சு ஒரு ஊரு பழிக்கல, எல்லா ஊரும் முக்கியம்தான். இதுல என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பத்தி ஒன்றும் தெரியாம அம்மையாரோ இல்ல டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அவங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கின்ற 2 தமிழர்னு, ஒன்னு நிர்மலா சீதாராமன், இன்னொன்னு ஜெய்சங்கர். நீங்க தான் சொல்லணும் தமிழர்னு. அவங்க சொல்றாங்க சார், நான் எதுக்கு சொல்ல போறேன்? நமக்கு இந்த மரபணு டெஸ்ட், இந்த யார் தமிழர் யார் தெலுங்கு, இது இன்னொரு குரூப் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதை பாக்குறதுக்கு. அந்த குரூப் வேற, நம்ம அந்த வேலையெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்க சொல்றதுனால சொல்றேன், நானும் தமிழர் தான், நானும் தமிழர் தான் இவங்க சொல்றாங்க. பார்ப்போம்.
ஆனா அந்த குரூப் வந்து இவங்க எல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த குரூப் அந்த டெஸ்ட் லைனுக்குள்ளே இவங்க எல்லாம் வர மாட்டாங்க. அது வேற. பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் யார் யாருக்கு செலவிடுகிறார்கள், தமிழ்நாட்டிற்குள் ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்கா, இல்ல ஒரு பகுதி வீங்கி இன்னொரு பகுதிக்கு மட்டும் போகுதா, இல்ல ஒரு பகுதி தொடர்ந்து கொடுக்குதா, இது இந்தியாவுக்கு பொருந்துமா, தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா, பொருளாதாரம் அறிந்தவர்கள் இதை எப்படி பார்ப்பார்கள், எது உண்மைங்கிறத நல்ல தெளிவான ஆதாரங்களுடன், நுட்பமான புள்ளி விவரங்களுடன் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதிலை தந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது. அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.